சகோதரி வக்ஷலா அவர்கள் ஒரு ஆடியோ சீடியை வெளியிட்டிருக்கிறாங்க, மகிமையின் கீதங்கள் என்று சொல்லி. ஆமேன். கர்த்தர் தாளந்த கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு உரிய சந்தர்ப்பங்களையும் கொடுத்து பாடலை பாடுகிறது கர்த்தர் கிருபையை கொடுக்குறார். அதுபடியே அந்த சீடிக்காக நாங்கள் எல்லாரும் ஒரு ஜெபிப்போம். ஏன்னா ஒரு கலசம் தண்ணீருக்கே கர்த்தர் என்ன செய்கிறவர்? கைமாறு கொடுக்கிறவர். ஆமேன். ஆனபடியால் அவருடைய நாமத்தை நாங்கள் துதித்து பாடி அதை ஒளி நாடாக நாங்கள் விடுகிற போது எத்தனையோ ஜனங்கள் எங்கெங்கேயோ தேசங்கள் இருந்தெல்லாம் கேட்பார்கள். ஆனபடி அந்த மீடியா தேவன் தொலைக்காட்சியில் வாழ்த்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடங்கின நாள் தொடங்கி இன்று வரையிலும் தேவ கிருபையோடு இந்த ஊழியத்தை நடத்த தேவன் கொடுத்த கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வளரட்டும், இன்னும் வளரட்டும், இந்த ஊழியம் வளரட்டும், பெருகட்டும் பெருகட்டும், ஆத்துமாக்கள் இன்னும் பெருகட்டும். இந்த சபையில் தொலைக்காட்சி ஊழியத்தில் மட்டுமல்ல, திருச்சபையிலும் ஜனங்கள் பெருகட்டும் பெருகட்டும், மனிதர்கள் மந்தியை போல பெருகட்டும். ஆத்தும அறுவடை இந்த ஊழியத்தில் அநேகமாகட்டும். ஜீவநீரூற்று திருச்சபையும் பரிசுத்த தேவன் தொலைக்காட்சியும் இந்த பாரிஸ் நகரத்தில் பல மக்களின் தாகத்தை தீர்க்கவும், பல மக்களை பரிசுத்தத்துக்குள்ளே வழி நடத்துவதற்கும், பல மக்களை சரியான வழியிலே நடத்துவதற்கும், ஒரு மேய்ப்பன் தன் மந்தைகளை நடத்தி கொண்டு நீரூற்றண்டையில் போகின்றது பொழுது பசும்புல் அண்டையிலே அங்கே நடத்துவது போல இதை நடத்த பாஸ்டருக்கும் அவருடைய மனைவியும் அங்கே பிள்ளைகளுக்கும் தேவன் அங்கே உதவி செய்வராக. திருச்சபையிலே நடக்கும் பாடல்கள், ஆராதனைகள், ஜெபங்கள் தேவனிடம் சென்று அங்கே இருந்து மழை போல பனி போல
திருச்சபை பெருகி எல்லா மக்களும் நன்மையினாலும் அங்கே நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த திருச்சபையை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க வளர்க. இந்த நேற்று நான் ஒரு ஸ்பெஷல் சாங் பாட